இன்றைக்கி எக் சீரீஸில் தக்காளி முட்டை செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு 3 தக்காளியை அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, சோம்பு 3த்தையும் போட்டு தாளிச்சிக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயமும் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை இதில் போட்டு அந்த தக்காளி ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்க போகிறோம். அப்புறம் இதுக்கு தேவையான மசாலாலாம் போடுங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, சோம்புத்தூள், அப்புறம் கல்லுப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா இது ஃபஸ்ட்டு நம்ம தொக்கு பண்ண போகிறோம். அதனால் தண்ணி ஊற்றி மூடி வச்சு அடுப்பை சிம்மில் வச்சு கொதிக்க வைக்க போகிறோம். இது எண்ணெய் வந்தோடனே தொக்கு ரெடி ஆகிடும். இந்த தொக்கில் தான் நம்ம முட்டை உடச்சி ஊற்ற போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த தொக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றி அது மேலே கொத்தமல்லி தூவிக்கோங்க. தூவிட்டு மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வேக வைங்க. 5 மினிட்ஸ் வெந்தப்புறம் அந்த முட்டையை கலங்காமல் எடுத்து திருப்பி போடுங்க. திருப்பி போட்டுட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வேக வைங்க. இது 5 மினிட்ஸ் வெந்தப்புறம் அவ்வளோதான், ஈஸியான தக்காளி முட்டை ரெடி ஆகிடும். இது நீங்கள் தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இதோட டீட்டெயில்டு வீடியோ நான் போட்டிருக்கேன், அதையும் போய் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.